என சமூக மக்களிடையே வாக்குகளை வாங்கிவிட்டு திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து பலன்களை பெறுவதற்கு நமக்கு எதற்கு தனி கட்சி என நேரடியாக திருமாவளவனிடம் இளைஞர் கேட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அண்ணன் வணக்கம், நான் குளத்துல வந்து பேசுகிறோம்ண்ணே. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கட்சி, உங்களுக்குன்னு ஒரு கொடி, உங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் எடுத்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் ஒரு கூட்டணி கட்சியோடய போய் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கான பலன், அதாவது உங்கள் மக்களுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி கட்சியாலே உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா பின்ன எதுக்கு நீங்கள் தனியாக ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க? திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த போதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பல விஷயங்களில் மௌனம் காத்தது அல்லது குறைவான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுதான் இருந்துள்ளார். இது அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாகியுள்ளது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செந்தில் பாலாஜி தொடர்பான பணத்திற்கு வேலை ஊழல் வழக்கு, சட்டமன்றத்தில் 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்த முயன்ற தொழிலாளர் சட்ட திருத்த மசோதா, மணல் குவாரி ஊழல் குற்றச்சாட்டுகள், மதுக்கடைகள் மற்றும் திருமண மண்டபங்களில் மதுபானம் பரிமாற அனுமதிக்க முயன்ற மசோதா போன்றவை முக்கிய சர்ச்சைகளாக உருவெடுத்தன. இவற்றில் தொழிலாளர் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்த போதிலும் திருமாவளவன் இவ்விவகாரத்தில் மென்மையான எதிர்ப்பை மட்டுமே வெளிப்படுத்தினார். இது தொழிலாளர் நலனை மையமாக கொண்ட அவரது கட்சியின் கொள்கைக்கு மாறாக கருதப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜி வழக்கில் திமுகவின் முக்கிய தலைவராக இருந்தவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தபோதும் திருமாவளவன் இது குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கவில்லை. இது அவரது கூட்டணி அரசியல் உறவு காரணமாக இருக்கலாம். மணல் குவாரி ஊழல் மற்றும் மதுபான கொள்கை சர்ச்சைகளிலும் திருமாவளவனின் மௌனம் திமுகவுடனான கூட்டணியை பாதிக்கக்கூடாது என்ற அரசியல் உத்தியாகவே பார்க்கப்பட்டது. இதற்கு பின்னணியாக விசிகவின் தேர்தல் வெற்றிகள் திமுக கூட்டணியை சார்ந்திருப்பது, மாநில அளவில் ஆதரவு புலப்படுத்த வேண்டிய அவசியம் மற்றும் திமுகவின் செல்வாக்கு மிக்க தலைமை உள்ளிட்டவை இருக்கலாம். மேலும் திருமாவளவனின் கவனம் சாதி ஒடுக்குமுறை, தலித் உரிமைகள் போன்ற முக்கிய சமூக பிரச்சினைகளில் அதிகம் செலுத்தப்பட்டு ஆட்சியில் சர்ச்சைகளை விமர்சிப்பதை தவிர்த்திருக்கலாம். இது அவரது கட்சியின் முக்கிய கொள்கைகளுடன் ஒத்திப்போனாலும் கூட்டணி அரசியலின் சிக்கல்களை எடுத்துக்காட்டுகிறது.